இது உங்கள் டாக் வித் முத்தலிஃப். நான் உங்கள் வீரப்படி. தமிழகத்துல சட்ட ஒழுங்கு கெட்டு போயிருக்கா? எதிர்க்கட்சிகளோட குற்றச்சாட்டு. முதல்வர் அவர்கள் அதிரடி நடவடிக்கை எடுத்திருக்கிறார். உச்சநீதிமன்றத்துல தமிழக அரசாங்கத்துக்கு எதிரான தீர்ப்பு. திமுக, காங்கிரஸ் இடையே முட்டல் முரசல். என்ன நடக்குது? இதை பத்தி பேச இருக்கோம். குறிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஹை பட்டன் பிரஸ் பண்ணுங்க. அது எங்களுக்கு ப்ரமோஷனா இருக்கும். நீங்க பண்ற சப்ஸ்கிரிப்ஷன் தான் எங்களுக்கு வந்து ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அண்ணா வணக்கம். வணக்கம். நான் நிகழ்ச்சி தொடங்குறதுக்கு முன்னாடினே இந்த விளாத்திக்குளத்தில் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு எதிரான வழக்கில் இன்றைக்கி இரட்டை மரண தண்டனை முனீஸ்வரன் என்ற குற்றவாளிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறேன். சமீப காலமாக பார்க்குறோம், இந்த பாலியல் வன்கொடுமை வழக்குகளை வந்து நம்மளுடைய காவல்துறை கையாளுற விதம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஒரு வழக்கு பதிவு செஞ்சு உடனே விசாரணை நடத்தி இன்றைக்கி தீர்ப்பு வாங்கி கொடுத்துருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? எனக்கு சில நேரங்கள் வந்து ஒரு பொதுமக்கள் அபிப்பிராயம் ரொம்ப கோபமாக இருக்கும் பொழுது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். கீழமை நீதிமன்றங்கள் எப்போவுமே இந்த மாதிரி கொடுத்துரும். ஹைகோர்ட்டு தான் கணக்கு. ஹைகோர்ட்டில் போகும்போது பல விஷயங்கள் இவங்க என்னென்ன தப்பு பண்ணுறான்னு போட்டு உடச்சிருவாங்க. அவசர கதியில் பண்ணதெல்லாம். அப்போ ஈஸியாக ஜாமீன் கூட வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஓ, இல்லை அது ஆயுள் தண்டனையாக கூட மாறும். ஏன்னா இந்த குற்றவாளி ஏற்கனவே ஜாமீன் அப்படி தான் வாங்கியிருக்கான். கோர்ட்டுக்கு தேவை சில சாட்சி, குணத்துக்கு தேவை மனசாட்சின்னு. கோர்ட்டுக்கு தேவை சாட்சி தான். நீ ஜட்ஜிக்கே தெரியும் திட்டு பையன் தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் சந்தர்ப்ப சாட்சிகள் இது பண்ணலன்னா அவர் ரிலீஸ் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பார். அப்போது இந்த மாதிரி விரைவாக பண்ணுறது, தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்தது பாராட்டத்தக்கது. அதே நேரத்தில் சந்தர்ப்ப சாட்சியங்கள் மற்ற விசாரணைகள் எல்லாத்தையும் பக்காவாக வச்சு ஹைகோர்ட்டு போனால் கூட, சுப்ரீம் கோர்ட்டே போனால் கூட தப்பிக்க முடியாத அளவுக்கு அதே தண்டனை கிடைக்கிற அளவுக்கு பண்ணணும். அது கீழமை நீதிமன்றத்தில் இந்த தீர்ப்பில் நல்லா எழுதுவாங்க. அது ஜட்ஜிக்கு மேலே போகும்போது அதை கன்சிடர் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். அப்போ ஒன்றுமே எழுதாமல் சரியாக இல்லாமல் அப்படி மேம்போக்காக கொடுத்தாலும் சிக்கலாகும். அதனால் இந்த விஷயத்தை பாராட்டுவோம். இதே மாதிரி தான் அந்த கோவை சூலூர் மாணவிக்கும் இதே அளவுக்கு நியாயம் கிடைக்கணும். அப்போ இந்த மாதிரி விவகாரங்களில் உடனடியாக தண்டனை, அதுவும் மரண தண்டனை, இந்த செய்தியை பெரிதாக்கி பண்ணலாம் இருந்தால் ஒரு பயம் வரும். ஆனால் நீங்கள் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்குது. இதனுடைய அடிப்படை நான் சொல்கிறது ரெண்டே விஷயம்தான். ஒன்று மனப்பிறழ்வு, அதீத செக்ஸ் ஆசைகள். அதுக்கு காரணம் நம்முடைய சூழல்கள் தான். முன்ன மாதிரிலாம் வந்து ஒரு நம்முடைய சூழ்நிலை, நீங்கள் ஏதாவது இந்த படம் பார்க்கணும், மலையாள படம், இந்த பிட்டு படம் பார்க்கணும், அதுனா எப்போவோ வரோம், எங்கேயோ தேட்டர் வரும், இங்கேருந்து போகணும், எங்கள் டைம் இல்லை, வேலை அது இதுன்னு. இப்போலாம் உங்கள் செல்லுலேயே 4 ரீல்ஸ் தள்ளினீங்கன்னா 5வது ரீல்ஸ் அதான் வருது. இன்ஸ்டா ஃபுல்லாக ஆன்ட்டிகள் தான் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்பொழுது இச்சைகள் தூண்டப்படுது ஆண்களுக்கு பெரும்பாலும். அப்போது சரியான ஆள்னா அவங்க பாட்டில் அவங்க இயல்பான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இதை பார்த்துட்டு கடந்து போய்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி மனப்பிறழ்வு பார்ட்டி, 2வது போதைக்கு அடிமையாகிறவங்க. இவர்கள் வந்து அவருடைய இலக்கே எளிதாக, அதாவது வலிமையற்ற தனக்கு பக்கத்தில் இருக்கிற பெண்கள். அது பக்கத்து வீட்டு குழந்தையா இருக்கலாம், பக்கத்து வீட்டு பெண்ணாக இருக்கலாம், வீட்டில் தனியாக இருக்கிற பெண்ணாக இருக்கலாம், இந்த மாதிரி. இதில் சிலர் வந்து இந்த மாதிரி காரியங்களை செய்யும்பொழுது மான அவமானத்துக்கு பயந்து பலர் புகார் கொடுக்காம விட்டுருவாங்க. அது இந்த மாதிரி குற்றவாளிகளுக்கு வாய்ப்பாக அமைஞ்சிடும். பண்ணால் பயந்து போயிடுவாங்க. அதே மாதிரி இந்த குழந்தைகளை பண்ணிட்டு மிரட்டிடுவாங்க. என்ன மிரட்டுவாங்கன்னா, சொன்னால் அவங்க அப்பா அம்மாவை குத்தி கொண்டுருவோம். அதில் அந்த குழந்தைங்க பயந்துடும். பயந்துச்சுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அடிக்கடி கூப்பிட்டு பாலியல் இதாக பண்ணுவாங்க. அதில் இந்த மாதிரி கர்ப்பம் ஆகும்பொழுது தான் அந்த குழந்தை வந்து வீட்டில் தெரிய ஆரம்பிக்கும். இது ஒன்று. 2வது, பெற்றோர் வந்து குழந்தைகளை முதல் தடவை இந்த மாதிரி சம்பவம் நடந்து மிரட்டி இருந்தாலே குழந்தையுடைய வாட்டம் தெரிஞ்சிடும். வழக்கமாக உற்சாகமாக ஆடுற பொண்ணு, இல்லாட்டி நல்லா படிப்பில் நல்லா இருக்க பொண்ணு அப்படி பின்தங்கும், யார்கிட்டையும் பேசாமல் ஒதுங்கும். இந்த ஆட்கள் என்ன எடுத்துக்குவாங்கன்னா, ஏதோ காத்து கருப்புன்றுவாங்க. அவனே அது என்ன பொழப்பு நடத்துகிறான்ல, அங்கே கூப்பிட்டு போனால் அவன் ஆமாம் காத்து கருப்புன்னு 4 அடி அடித்தோன்னே அது அடி தாங்காமல் ஆமாம் காத்து கருப்புன்னு அது இந்த சுத்துப்பத்தில் கேட்டதை வச்சுட்டு அது தன்னை அப்படியே நம்ப ஆரம்பிச்சிடும். ஆமாம், நமக்கு பேய் பிடிச்சிட்டு அது நம்ப ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி தான் பெரும்பாலும் நடக்குது. அறிவியல் பூர்வமாக இந்த விஷயத்தை அணுகுவதுன்றது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா பெற்றோருக்கும் படிப்பறிவு இருக்காது, கூலி வேலைக்கு போயிருப்பாங்க, அந்த குழந்தை தனியாக இருக்கும், அதை பயன்படுத்தி இந்த வேலை பண்ணுவானுங்க. இந்த மாதிரிலாம் தான். அதனால் இந்த குற்றங்களை தடுக்கிறதுக்கு முதல்ல தேவை விழிப்புணர்வு. அது பள்ளிகளில் இருக்கணும், அந்த குழந்தைகிட்ட இருக்கணும், பெற்றோர்கிட்ட இருக்கணும். காவல்துறை ரொம்ப கடுமையாக இருக்கணும். சின்ன விஷயம்னா கூட அதுக்கு பண்ணுறதுக்கான ஒரு குழந்தைகள் நல அலுவலர்னே இருக்கிறாங்க ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும். அந்த இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. ஏற்கனவே இருந்தவங்களே பெரிய இதுன்னா இப்போ வந்துக்கிறவங்களுக்கு என்ன தெரியும்?
ஆமா. போன தடவை இருந்தவங்க கணக்கு தான் சொன்னாங்க. இத்தனை பேர் கேஸ் நடந்திருக்கு. ஆமா. இவள் நிவாரணம் கொடுத்துருக்கோம் சொல்லி கணக்கு சொல்லி முடிச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ யாரும் எழுதி கொடுத்தா தான் படிச்சுன்னு இருக்கிறாங்க. அது இன்னும் மாறல. மாறல. அதனால எப்படி மாற முடியும்? தேடினா தானே வரும். நான் கூட போட்டேன் கிண்டலுக்கு. தினமும் 3 வேளை கலைஞர் படத்தை உற்று நோக்கி வருவோம் அப்படின்னு. அப்போவாது புத்தி வருதா பார்க்கலாம். அப்போ இவர்களுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள்ல காவல்துறை அதிகாரிகள் இதுக்கு தான் பயிற்சி பெற்றுலாம் வருவாங்க. இவர்களும் காலப்போக்கில் அப்படி ஒரு சுகவாசிகளாகி அப்படி எதனால சொல்லிக்கலாம் பண்ணிக்கலாம். அந்த நேரத்தில் பிடிக்கலாம். முடிஞ்சா என்கவுண்டர் பண்ணலாம். ம். குற்றம் தடுக்காத இவங்க வேலை. குற்றத்தை கண்டுபிடிச்சி அதை கொண்டு போய் தண்டனை வாங்கி கொடுத்து இவங்க வேலை. வேற. இதெல்லாம் விட எளிதா அவனை கூட்டு போய் என்கவுண்டர். என்கவுண்டர் பண்ணிட்டு மாவீரர்கள் மாதிரி பேர் வாங்கிக்கிறது. ம். என்கவுண்டர்ன்றது ஏற்றுக்கொள்ளக்கூடாத ஒன்று. அதை இந்த அரசு ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறேன். இந்த அரசு அனுமதிக்கவே கூடாது. என்கவுண்டர்லாம் அனுமதிச்சிங்கன்னா அதிகாரிகள் ஆட்டம் தான். அதனால் இந்த மாதிரி விவகாரங்களில் ரொம்ப தெளிவாக இருக்கணும். சட்டம் ஒழுங்கு கடுமையாக பாதிச்சிருக்குதான்னா நான் வந்து அதற்கு இவர்களை குற்றம் சாட்ட மாட்டேன். ஒரு ஏரியாவில் ஒரு ஸ்டேஷனில் ஒரு இன்ஸ்பெக்டர் வராரு. அவர் வந்து உக்காந்து ஏரியாவில் என்ன பிரச்சனை இருக்குது, எவன் பெரிய ரவுடி, எவன் டக்காய்ட்டி பார்ட்டி, எவன் வீடு பூந்து திருடுறவன், எவன் பிட்பாக்கெட்டு, இவனுக்கு எந்த போலீஸுக்காரன் துணை போகிறான், ம். எங்கே கஞ்சா விற்கிறாங்க, எவன் கஞ்சா ரீட்டைல் பண்ணுறான், எவன் ஹோல்சேல் பண்ணுறான், எவன் எந்த அரசியல்வாதி துணையாக இருக்கிறான், இது எல்லாம் தெரிஞ்சுது 1 மாதம், குறைந்தது 1 மாதம். 1 மாசம். ஒழுங்கான இன்ஸ்பெக்டராக இருந்தால். வேறு மாதிரி இன்ஸ்பெக்டராக இருந்தால் இங்கே யார் கஞ்சா விற்கிறாங்க, 1 மணி நேரத்துல எல்லா டீலும் அதுக்குன்னு அங்கே ஸ்டேஷனில் ஆள் இருப்பார். சார் இங்கே எவ்வளோ வந்துடும், அங்கே எவ்வளோ வந்துடும், ஒயின் ஷாப் மாமூல், இந்த மாமூல் சார், நம்ம இப்படி பண்ணிக்கலாம் சார், ஏவிஎஸ் இருக்குது, அது போக நம்மளும் உள்ளே புகுந்து பார்த்துக்கலாம் சார்னா அதோட முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் குற்ற எண்ணிக்கை எப்படி குறையும்? ம். கஞ்சா விற்கிறவன் கஞ்சா விற்றுன்னு இருப்பான். காலேஜில் கஞ்சா விற்கிறவன் காலேஜில் கஞ்சா விற்பான். காலேஜ் மாணவர்களே ரீட்டைலராக மாற்றி விற்கிறவன் அதையும் பண்ணுவான். ஒன்ஸ் நீங்கள் போதை மருந்துக்கு அடிமையாயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு பண தேவை இருக்கும். பண தேவைக்கு நீங்கள் திருடுவீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? திருடு போகிற வீட்டில் பாலியல் வேட்டையில் ஈடுபடுவீங்க. அவங்க திருடு மட்டும் போச்சுன்னு புகார் கொடுத்தா உங்களுக்கு ஜாலியாகிடும். ஆகா நம்ம ரேப் பண்ணதை சொல்லவே இல்லை அப்படின்னு. நடக்குது. அதான் நடக்காது உண்மை. அப்போ என்ன ஆகும்? இந்த திமிரு எங்கே வேணாலும் பண்ணலாங்க. அப்போ தான் மாட்டிக்கிறது எங்கேயாவது. அப்புறம் குழு மனப்பான்மைன்னுவாங்க. 4 பேர் ஒன்றா சேர்ந்தோன்னா தனியாக ஒரு பொண்ணு மாட்டினா ஒருத்தனுக்கு நியாய சிந்தனை இருந்தால் கூட 3 பேருக்கு இருக்காது. அப்போ அந்த இடத்துல தான் அந்த குரூப்பு ரேப்லாம் நடக்குது. இது எல்லாத்துக்கும் அடிப்படையாக அமையிறது போதை தான். கண்டிப்பாண்ணே. இது வந்து நம்ம பல டிபார்ட்மெண்ட்டில் நம்ம அறிக்கையை வந்து கோரிக்கைகளை வச்சுட்டே இருக்கிறோம். அந்த கோரிக்கைகள் ஒவ்வொன்றா வந்து ஒவ்வொரு துறையும் வந்து செய்துட்டு இருக்காங்க. நேற்று வந்து பிரபு அவர்கள் கூட கன்னியாகுமரிக்கே நேரடியாக போயிருக்காரு. போயிட்டு அங்கே மண் வளம் எப்படி இது பண்ண வராங்க, பாஸ்லாம் எப்படி போட்டிருக்காங்க டீட்டெயிலாக பார்த்துருக்காரு. பள்ளி கல்வித்துறைக்கு இதை வச்சு ஒரு குழந்தைகளுக்கு வந்து ஒரு செக்ஸ் எஜுகேஷனோ அல்லது வந்து தன்னை தற்பாதுகாப்பு பண்ணக்கூடிய விஷயங்களை வந்து ஒரு ட்ரைனிங் மாதிரி கொடுக்கறதுக்கு கராத்தே இந்த மாதிரி விஷயங்களை கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே கொடுத்துட்டாங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் குழந்தைகளுக்கு வந்து ஏங்க நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. கராத்தேலாம் ஒன்றும் உதவாதுங்க. அது எல்லாம் பெல்ட் விற்கிறதுக்கும் ட்ரெஸ் விற்கிறதுக்கும் தான். இது எப்படி நான்லாம் நேரடியாக பார்த்துருக்கேன். பெல்ட் விற்பாங்க, ட்ரெஸ் விற்பாங்க. இவர்களே 10 பேரை கூட்டு போய் டோர்னமெண்ட்டுன்னு நடத்துவாங்க. ஸ்பான்சர் வாங்குவாங்க. அந்த டோர்னமெண்ட்டில் இவர்கள் சொல்லிக் கொடுத்த மாதிரி கற்றணும், கையை தூக்கணும், பண்ணணும். முடிஞ்ச உடனே இவர்களே அவர்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. இதை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு சாதாரண தெருச்சண்டை போடுறவங்களோட கூட சண்டை போட முடியாது. அவன் பட்டுன்னு ஒரு கல் எடுத்து மண்டையை உடச்சிட்டு போயிடுவான். ஒரு தன்னம்பிக்கை வர வாய்ப்பு இருக்குங்கண்ணே. தன்னம்பிக்கை ஸ்போர்ட்ஸில் போனால் வரும். அதுதான் அந்த கராத்தே விஷயத்தை இருந்தாலும் வரும். ஆனால் துட்டு. அதனால் அது இல்லை. ஸ்போர்ட்ஸில் பல வகைகள் இருக்குது. தற்காத்துக்கிறதுக்கு சில வித்தைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் உண்மைதான். அதை கரெக்டாக அந்த இதில் போய் கராத்தில் கற்றுக்கலாம். ஆனால் அதை தாண்டி ஒரு தைரியம் வேணும். ம். ஒரு ஆள் ஒருத்தன் கூட்டத்தை கட்டு ஒன்றும் இல்லைங்க. ஒரு பொண்ணை போட்டு ஒருத்தன் கல்லால் அடிக்கிறான் அன்னைக்கு. நானாக இருந்தால் போய் அவனை ஒன்று எட்டி ஒழிச்சு இல்லை ஏதோ ஒன்று நான் ஒரு கல்லை எடுத்து அவன் மண்டையாவது உடச்சி விட்ருவான். ஏதாவது தடுக்கிறதுக்கு ஏதாவது பண்ணோம். ஒரு ஆள் தானே. நீங்கள் ரவுடி ஒரு 10 ரவுடிங்க வெட்டுறாங்கன்னா நீங்கள் போய் ஹீரோ மாதிரி வீரம் காமிக்க முடியாது. உங்களுக்கு 4 நம்ம ஒரு துண்டு கொடுத்துருவோம். நம்ம போய் சேர்ந்துருவோம். தடுக்க போனவர் வெட்டி கொலை இவர் வந்து இங்கே இருந்தார் இப்படி இருந்தார் அப்படி குறிப்பிட்ட சேனல் அது வாய்ஸ் ஓவர் நல்லா இருக்கும். 4 நாள் வாட்ஸ்அப்பில் நம்மளை பற்றி வாழ்த்திட்டு மறந்து போயிடுவாங்க. அந்த இடத்துல வீரகாமி பைத்தியக்காரத்தனம். ஆனால் ஒருத்தன் ஒரு லவ்வர் இது பண்ணுறான்னா அவனை நீங்கள் அடிக்கிறது என்ன இருக்குது? நம்ம யாராவது ஒருத்தர் ஆரம்பிச்சாதான் 4 பேர் ஆரம்பிப்பாங்க. இது கர்நாடகாவில் நடந்தது. ஒரு பொண்ணை மடைக்கு அடிக்கிறான். ஒரு பையன் வந்து அடிச்ச உடனே வந்துடுது பாருங்க கும்பல். அவனை போட்டு வெளுத்து எடுத்துடுறாங்க. அந்த பொண்ணை காப்பாற்றிடுறாங்க. கத்தி வச்சு குத்துறான். அந்த முதல் ஆள் யாரு? அதான் இப்போ கேள்வி. அந்த முதலாக நம்ம இருக்கணுன்றது தான். அட்லீஸ்ட் குரல் கொடுத்து ஏதாவது பண்ணணும். அது கூட பண்ண மாட்டேங்கிறாங்க. அந்த பையனை வெட்டினாங்களே 4 பேர் 3 பேர் குடும்பத்தை சேர்ந்தவங்க தானே. சாதாரண ஆட்கள் தான். சாதாரண ஆட்கள். தடுக்கிறதுக்கு ஜனங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒரு பையன் உயிர் போயிடுச்சு. உயிர் போயிடுச்சு.
காதலி அந்த பொண்ணு கதறுது, வெட்டுறாங்க. அப்படியே புடிச்சு கீழ தள்ளி குத்துறானுங்க, எல்லாம் பண்றாங்க. அதனால இந்த தன்மை வர்றதுக்கு நீங்க கராத்தேலாம் கத்துக்க வேணாம். ஓரளவுக்கு பொது சிந்தனை இருந்தா போதும். குறைந்தபட்சம் குரல் கொடுங்க. குறைந்தபட்சம் தடுக்க பாருங்க. ரவுடிங்க கூலி போட வீட்டுல போய் தடுக்க சொல்லல. ஆமா. அது நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா அவனுங்க வந்து ப்ரொஃபஷனல். அங்க வெட்டும்போது உங்களையும் சேர்த்து வெட்டிட்டு போயிடுவாங்க. வெட்டிடுவான். அதனால அத சொல்ல வரல. குறைந்தபட்சம் விஷயங்கள கேட்கறதுக்கு கூட இது இல்லன்னா, எனக்கு என்னன்னு கடந்து போலாம். அததான் சொல்ல வரோம். அப்போ இந்த கராத்தே அதெல்லாம் வந்து ஸ்போர்ட்ஸு குழந்தைகளுக்கு இது பண்ணும். நான் பள்ளி கல்வித்துறைக்கு நம்ம கேட்கறது என்னன்னா, நீங்க சொன்ன மாரி செக்ஸ் எஜுகேஷன ஒரு பாடத்திட்டமா கொண்டு வரணும். அது பழமைவாதிகள் எதிர்ப்பாங்க. ஆனா, இங்க எஜுகேஷன்ல சொல்லிக் குடுக்காத ஏதாவது நீங்க அந்த செல்ஃபோன்ல இதுலயும் வரலையா? ஃபுல்லா அத தானே விட வருது. மோசமா வருதுங்க. இன்ஸ்டால எல்லா சின்ன பசங்களும் இருக்காங்க. ஆமா. இன்ஸ்டால இந்த ஆன்டிகளும், அங்கிள்களும் அடிக்கிற கூத்துலாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப மோசமா இருக்கு. புருஷன் பொண்டாட்டிய ரீல்ஸ்க்காக பண்றாங்க. அத அந்த குழந்தைங்க பார்த்தா என்ன ஆகும்? நீங்க இன்ஸ்டால என்ன நீங்க தணிக்கை வச்சிருக்கீங்க? ஒரு தடவ பார்த்துட்டீங்கன்னா, தொடர்ந்து அதா தான் வரப்போகுது. ஆமா. அது ஒண்ணு அல்காரிதம் வேற காமிச்சுட்டே ஆல்காரிதம் வேற இருக்கும். காமிச்சிட்டே இருக்கும். அப்ப இதெல்லாம் எத வச்சு தடுப்பீங்க? அந்த காலத்துல இந்த எங்கேயாவது விக்கும். சரோஜா தேவி செக்ஸ் புக்கு. ரூ. 15 ரூ. 20 ஏன்னா, இருக்கும். அந்த அளவுக்கு ஏன் போணும்? ஆ ஒரு நாளிதழ் ஒண்ணு உண்டானே வண்ணத்திரைன்னு. அத வண்ணத்திரை. வாங்குறதுக்கே ஆகும். நீங்க ரொம்ப லேட்டு. திரைச்சித்ரான்னு ஒண்ணு இருந்தது. ஓ! திரைச்சித்ரா, பருவகாலம்னு. அதெல்லாம் வந்து பயங்கர ஃபேமஸ். அத வாங்குறதுக்கு போட்டி போடுவாங்க. வாங்கிட்டு போய் படிச்சுட்டு, பாதி விலை குடுத்துட்டு, ஆ முன்னோர் புக் வாங்கிட்டு வர்றது. அப்புறம் பிளாட்பார கடைகள், இந்த மவுண்ட் ரோட்லலாம் பிளாட்பார கடைகள் இருக்கும். அங்கேயும் அந்த மாரி கட்டு கட்டா இருக்கும். அத எடுத்து வாங்குறது இந்த மாரி. அந்த மாரி கிடைத்த காலங்கள் உண்டு, அன்றைய ஆமா. தலைமுறைக்கு. ஆனா இன்னைக்கு அது இல்லங்க. திரைச்சித்ராவும், பருவகாலமும், மலையாள பிட்டு படங்களும் உங்களுக்கு Twitterலயும், Instaலயும் சாதாரணமா கிடைக்குது. சாதாரணமா வருது. Facebook ரொம்ப கெட்டு போச்சு. YouTube கூட அதில ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணி நெறைய விஷயங்கள பேன் பண்ணிட்டாங்கண்ணா. ஆனா ம். பட் இவங்க இன்னும் அத மாரி விஷயங்கள் எதுவுமே பண்ணல. YouTubeல வேற மாரி. நீங்க எப்படி ஊசியில போனா நூல்ல போறோம். ஆமா. ஒரு செக்ஸ் கதைய டெக்ஸ்ட்டா படிக்கிறான். டெக்ஸ்ட்டா படிக்கிறாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, அத உட்காந்து நீங்க படிக்க கூட தேவையில்ல. காதுல மைக்க வச்சுட்டு அப்படியே நல்ல புள்ள மாரி கேட்டு போயின்னே இருக்கலாம். இப்ப இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே ரொம்ப எளிதாக கிடைக்குது. அப்ப இத தடுக்க வேண்டிய காலத்துல, எது கிட்ட போணும், எது கிட்ட போக்கூடாது, யார் எப்படி, உடல்னா எப்படி, ஆணுக்கு என்ன, பெண்ணுக்கு எனக்கு என்ன, என்ன? இது வந்து உடல் சார்ந்த விஷயங்கள், குட் டச் எது, பேட் டச் எது, இந்த மாரி விஷயங்கள்லாம் பள்ளிகள்ல சொல்லி தரணும். அற்புதமான ஒரு இளைஞர் வந்திருக்காரு. அற்புதமான ஒரு செயலர் இருக்காரு. ம். ராஜ்மோகன் சொல்ட்டு. ஏஐ டெக்னாலஜி சொன்னோம்ல. ஆமா. 6ஆம் கிளாஸ்லேருந்து 9ஆம் கிளாஸுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னா, அதெல்லாம் அவருடைய முன்முயற்சிகள்ல பண்ணியிருக்காரு. அப்போ அந்த மாரி துறை செயலர்கள், இந்த மாரி அக்கறை உள்ளவர்கள் இருக்கும்போது, பள்ளி கல்விய நல்லபடியா கொண்டு வந்தா, அதுல இந்த எஜுகேஷன்லாம் சேர்க்கலாம். சேர்த்து ப்ளஸ்ஸு உளவியல் நிபுணர்களை வைத்து, அரசு பள்ளிகள்ல, தனியார் பள்ளிகள்ல வாரம் ஒரு முறை அ உளவியல் நிபுணர்கள வச்சு கிளாஸ் மாரி 1 ஹவர் இல்ல ஒரு ஒரு கிளாஸ் டைம் ம். எல்லாரையும் ஒரு இடத்துல உட்கார வச்சு, அந்த இத கொண்டு வரணும். முன்னலாம் பண்ணுவாங்க. இந்த வீக்லி ஒன்ஸ் நீதி கதைகள் ஏதாவது ஒண்ணு ஒரு கூட்டம் ஓ! போட்டு, கூட்டமா இருப்பாங்க. யாராவது ஒருத்தர் பேசுவாங்க, இது பண்ணுவாங்க. அந்த மாரி கொண்டு வரணும். நீங்க உட்காந்துட்டு, "பிள்ளைகளே எப்படி இருக்கிறீர்கள்? உங்களை பார்க்க பரிதாபமாக இருக்கிறது. உங்கள் தாய் தந்தையர் எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களை படிக்க வைக்க" இதுதான் இந்த ஈர வெங்காயம்லாம் எனக்கு தெரியாதா? இத இவனுங்க பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பாங்க தாய் தந்தை உட்காந்து. சொல்லியே கேட்கல. ஆ நான் சொல்லி நீ சொல்லி அது என்னங்க இதையே போட்டு பாருங்க. நான் ஒரு ஸ்கூல்ல நொந்துட்டாங்க என் பையன அப்ப ஆரம்பத்துல. வறுமையில அந்த ஸ்கூல்ல சேர்த்துட்டோம். போய் காலையில விட்டுட்டு அந்த பிரேயர் கிட்ட நிக்கும்போது, நமக்கே காலையிலேயே, "பிள்ளைகளே உங்கள அப்பா, அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு" டேய் டெய்லி இதேடா சொல்லுவ. கஷ்டப்படுறனால தான் உன் ஸ்கூல்ல சேர்த்துக்கிறாங்க. நல்லா இருந்தா நல்லா இருக்கிற ஸ்கூல்ல சொல்லு. சேர்ப்பான். சாவடிக்கிறேடா. பேரண்ட்ஸையும் போட்டு சாவடிக்கிறேடா. அப்போ இந்த மாரிலாம் இல்ல கல்வி முறைகள். ஆ. நீங்க நல்லா அது சார்ந்த உளவியல் நிபுணர்கள கூப்பிட்டு, இன்னொன்னு நம்ம இதுலலாம் இளையராஜான்னு பேட்டி குடுக்குறாரு. அவரெல்லாம் பள்ளிகள்ல இதுக்குன்னே ஸ்பெஷல் ப்ரோகிராம் பண்ணவரு. அவர்கிட்ட நான் கேட்ட அனுபவங்கள்லாம் குழந்தைகள் வேற வேற மாதிரி. சில குழந்தைகள் யார்ட்டயும் சொல்லலையாம். இதுங்கலாம் பேச ஆரம்பிச்சோனே அழுது கொட்டி தள்ளிடுச்சுங்களாம். பல குற்றவாளிகள் அப்ப மாட்றாங்க. ஸ்கூல்ல இருக்கிறவன், வாத்தியாரு, இல்ல வேற ஏதாவது மாணவன், சீனியரு, இல்ல வீட்ல இருக்கிற சித்தப்பன், பெரியப்பன், இல்ல அப்பாவுடைய நண்பர்கள். யாராவது ஒருத்தன். ம். இந்த குழந்தையோட குரல எங்குமே ஒலிக்கல. ஆனா இந்த காரணம் அது மாரி அதுக்கான ஒரு கரெக்ட்டான டியூன் பண்ணும்போது அது கொட்டி வருது. தீர்க்குது. இத அப்படியே விட்டா என்ன ஆகும்? ஒண்ணு மனநோயாளி ஆயிடும். ஆமா. செக்ஸ் வாழ்க்கையில அதுக்கு திருப்தி இருக்காது. திருப்தின்னா என்ன சொல்ல வரேன்னா, தாம்பத்திய வாழ்க்கையில அது கல்யாணம் ஆனாலும் ஒரு பயம் கலந்த இதோட அணுகுவாங்க. அது ஒரு வகையான மனநோயா மாறிடும் நாளாக நாளாக. அப்புறம் அது ஒரு பெரிய பிரச்சனையாகி டைவர்ஸ் வரைக்கும் போகும். திருமண வாழ்க்கைன்றதே வெறுக்க வெறுக்க ஆரம்பிச்சுருவாங்க. ஆரம்பிச்சுரும். அப்ப இதெல்லாம் வந்து சரி செய்யப்படணும். அதெல்லாம் உனக்கு நடந்ததெல்லாம் விபத்தும்மா, அந்த மாரி மிருகங்கள் இருக்குது. அதை எதிர்கொள்ள பழகணும். ரியல் லைஃப் இது. நல்ல மனிதர்கள் நம்மை சுற்றி இருக்கிறார்கள். இந்த மிருகங்கள நீ வந்து தோல் உரிக்கணும்.
அப்போ தான் அந்த மிருகங்கள் அடங்கும். இதெல்லாம் தைரியமா நீ எதிர்கொள்ளணும். மோதி மிதித்து விடு பாப்பா, ம். நீ பயங்கொள்ளல் ஆகாது பாப்பா அப்படின்னு அன்னைக்கே 21லயே அந்த பாட்டு. மகாகவி எழுதிட்டு போயிட்டாப்புல. அதனால இது எல்லாவற்றையுமே நம்ம அந்த பாட்ட பயங்கொள்ளல் ஆகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பான்னுலாம் போகக்கூடாது. லிரிக்ஸோட போகக்கூடாது. அப்படி போகக்கூடாது. கண்டிப்பா. இன்னைக்கு பாடத்திட்டங்கள் அப்படிதான் போகுது. ரைட். இந்த சட்ட ஒழுங்கு விஷயத்துல 10 நாள் 15 நாள் ஆட்சிக்கு வந்த தாவேக அரசு மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்துட்டு இருக்கு. அதுல யார் குறிப்பா வைக்கிறா? எதிர்க்கட்சி தலைவரான 5 ஆண்டு காலம் 5 அமைதியான ஆண்டுகள் ஆட்சி அமைதியா நடத்தி, இருந்த எல்லாருமே பெண்கள் குழந்தைகளுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்தி, போதையில்லா தமிழகத்தை வழிநடத்தி, தமிழக மக்களை அமைதியாக வைத்து, பல்வேறு குற்ற சம்பவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுத்து காத்து வந்த அவர்கள் தானே வைக்கிறார்கள். திமுக அரசாங்கமே தான் வைக்குது. எதிர்க்கட்சி அவங்க ரப்பர் தலைவர் போட்டு அழிச்சிட்டாங்க. சினிமா இந்த சீனு சார், அந்த சீன் முடிஞ்சிது சார். இந்த சீனுக்கு அடுத்த அப்புறம் சீனு விஜய் முதலமைச்சரா பதவி ஏற்கிறார் சார். பதவி ஏத்த உடனே அந்த ரவுடிகள் எல்லாம் அப்படியே ஆந்திரா ஓட்டுறான் சார். மீதி பேரை டப்பு டப்பு டப்புன்னு சொல்றாரு சார். அப்படியே தெரிச்சு ஓடுறாங்க. அந்த குழந்தைகள்லாம், அந்த பெண்கள்லாம் அடிச்சு அப்படியே மாநிலமே அப்படி தலைகீழாயிடுது சார். அப்படியே அமைதி. நீங்க அந்த இது காமிப்பான். இந்த மின்னலை பீடித்து மின்னலை ஒரு 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 இது ஒன்று வரும் மியூசிக். வந்தோன்னே அப்படியே மாறும். அதை அவர் பார்த்தோன்னா நல்லா டான்ஸ் ஆடுவார். அந்த மாதிரி இவ்வளோ நாளாக தேங்கி கிடந்த தமிழகம் விஜய் பதவி ஏற்றோன்னே அந்த ஃப்ளூட்டு வந்தோடனே மின்னலை பீடித்து அப்படியே அமைதியாக மாறிடும். என்னய்யா இது? மழை விட்டுச்சு இன்னும் தூர்வாரம் தூவானம் பண்ணுங்க. நைனா தாத்தா தானே சொன்னாரு, மழை விட்டும் தூவானம் விடவில்லை. யாருக்கு? இனப்படுகொலைக்கு சொன்னாருங்க. ஆமா. என்னங்க உண்ணாவிரதம் 2 மணி நேரம் சிங்கள இருந்து இந்த மாதிரி பண்ணிட்டீங்க, இன்னும் இனப்படுகொலை தொடருதுன்னா மழை விட்டும் தூவானம் இருக்கும் அப்படின்னாரு. கண்ணை வச்சு தான் பண்ணிட்டு இருக்காரு. இதை வச்சு பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி துப்பாக்கி அது வேற. கத்தியால குத்த மாட்டான், கயிறை போட்டு கழுத்தை இருக்குவான். உன்னை கொல்றது வந்து கத்தியால குத்துனா உன்னை வலிக்கும், கயிறை போட்டு இறுக்கி சார் மெதுமெதுவா கொல்லுவான். அப்படின்னு அந்த மாதிரி அவர் சொன்னாரு. அப்போ மழை விட்டும் தூவானம் விடவில்லைன்னு சப்பக்கட்டு கட்ட வரல. ஆனா யதார்த்தத்தை பத்தி சொல்ல வர்றேன். யதார்த்தம் என்ன? 5 ஆண்டு காலம் போதையில் மிதந்த தமிழகம். ம். இதே போலீஸ் அதிகாரிகள், இதே ஆட்களையே மறுபடியும் திரும்ப திரும்ப இதுக்குள்ளேயே போடுறீங்க. ஏன் திறமையான ஐஏஎஸ், ஐபிஎஸ்ஸே இல்லையா? கொண்டு வாங்க அவங்களெல்லாம் முன்னாடி. தன் கடமையே, தன்னுடைய வழியே நல்லா நாலேஜபிளா இருக்கிற ஆள்லாம் இருக்காங்க. நீங்க உங்கள சுத்தி கும்பல் வரும். ஆட்சிக்கு வந்துட்டீங்கன்னா கும்பல் வரும். அந்த கும்பல் சொல்றதெல்லாம் கேட்டீங்கன்னா மறுபடியும் நமக்கு முன்னோடிக்கிறாரே நைனா. ஏன்னா, எல்லாத்துக்கும் மெயினா நைனா வரலாம். அங்கே தான் இருக்காரு. நைனாவை ஏமாத்தி தானே மைனாங்க இருக்கிறாங்க. ஆமா. அப்போ நைனாவை பார்த்து கற்றுக்குங்கன்னா கற்றுக்கலன்னா நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க. அதனால இப்போ நடக்கிறதெல்லாம் வச்சுக்கிட்டு இவர்களை மாதிரி பேசுறதெல்லாம் வந்து அயோக்கியத்தனம். இவர்களுக்கு குறைந்தபட்சம் டைம் கொடுக்கணும். நான் சொன்னதுதான், ஒரு இன்ஸ்பெக்டர் வராருன்னா அவருக்கு என்ன ஏதுன்னு தெரியணும். அப்போ இவர்கள் அனுபவம் வேற இல்லை இவங்களுக்கு. இல்ல எந்த இடத்துல நான் ஒரு கேள்வி வருது நானு. சட்ட ஒழுங்கு பத்தி பேசும்போது ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறது பதில். சட்ட ஒழுங்கு சரியா இருக்குன்னு சொல்லிட்டு எப்படி ஏஐல இவங்க வீடியோ ரெடி பண்ணி போடுறாங்களோ ஒரு ப்ரொமோஷன் வீடியோ. அந்த சொல்லப்போனா முதல்வர் வந்து அவர் கையாலே அவர் சாப்பிட்றாரு, டிஃபன் பாக்ஸ் சாப்பிட்றாருன்னு சொல்ல மாரி, இது தாவேகா சம்பந்தப்பட்ட வெர்ச்சுவல் வாரியர்ஸ் பல வீடியோக்களை இவங்க போடுறாங்க. நல்லா இருக்கு, சட்ட ஒழுங்கு நல்லா இருக்குங்கிற வரும்போது, நம்ம தமிழ்நாட்டுல அப்படி ஒரு குற்றச்சாட்டு வருது. இங்க நான் பாதிக்கப்பட்டிருக்கும் போது ஏன் இப்படி மாத்தி போடுறீங்கங்கிற ஒரு குற்றச்சாட்டு வருது இல்லையா? அதுக்கு உதாரணம் சொல்லப்போனா, நேற்று அந்த குழந்தை, பாதிக்கப்பட்ட குழந்தை, இறந்து போன குழந்தையோட தாயார் ஒரு பேட்டி குடுக்குறாங்க. ஒரு பக்கம் அந்த தாயார வந்து எப்படி திமுக அரசாங்கம் என்ன பண்ணுச்சோ, திமுக அரசாங்கம் சம்மந்தப்பட்ட ஊடகங்கள் என்ன பண்ணுச்சோ, கேரக்டர் அசோசியேஷன் அதே மாரி கம்ப்ளைண்ட் குடுத்தவங்கள கேரக்டர் அசோசியேஷன் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்குள்ள லைஃப் எப்படி இருக்கு, என்ன வரும்னு தெரியாது. ஆனா அவங்களுடைய கேரக்டர் அசோசியேஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மீறியான குற்றச்சாட்டு, என்னோட குழந்தைய நான் பார்க்கவே இல்லங்க. நான் பார்க்கறதுக்கு முன்னாடி எரிச்சுட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. இது எப்படி பார்க்குறீங்க? அதிகாரிகள் செய்த தவறு. அதிகாரிகள், நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இந்த மாதிரி விவகாரத்தெல்லாம் உடனடியாக கவனிக்கணும். அந்த அம்மா இவர்கள் சொல்வது உண்மை பொய்ன்றதுக்குள்ள நான் போக விரும்பல. ஏன்னா எதுவும் தெரியாம எனக்கு இன்னும் பேச முடியாது. அந்த அம்மா தப்பே பண்ணியிருந்தாலும் தாய்கிட்ட குழந்தைய காட்டாம, கையெழுத்து வாங்காம கொண்டு போய் எப்படி, அதுவும் புதைக்காம எப்படி எரிப்பீங்க? யார் உங்களுக்கு அந்த ரைட்ஸ் கொடுத்தது? அப்பா மட்டும் தான் உலகமா? அம்மாவுக்கு தான் முதல் பங்கு. 5 வயது வரைக்கும் அந்த குழந்தை அம்மா ஆமா. இது. 10 வயசு குழந்தை இது. 2 பேருக்கும் ரெண்டா அதுக்கான பெண் குழந்தைன்னா கூடுதல் பொறுப்பு வந்து அம்மாக்கு இருக்குல்லண்ணே. அது சட்டத்திலே வந்து அது ஒரு பெரிய பங்கு அப்போ இருக்கு. நீங்க வந்து அம்மாவுக்கு காண்பிக்காமல் நீங்கள் கொண்டு போய் இந்த மாதிரி பண்றதுன்றது எப்படி? அந்த குழந்தைய கொண்டு போய் வச்சு உறவினர்கள் அஞ்சலி செலுத்திட்டு அதுக்கப்புறம் தானே அடக்கம் பண்றது இதெல்லாம். அது என்ன நேரா தூக்கிட்டு போறது? அப்ப அந்த மாதிரி விஷயங்கள்லாம் யார் கொடுத்த ஐடியா? இது அரசுக்கு கெட்ட பேர் வருமா வராதா? இந்த விஷயங்கள்ல கவனிக்கணுமா வேணாவா? மறுபக்கம் அந்த அம்மாவை பத்தி கேரக்டர் அசாசினேஷன் பண்றது. இன்னைக்கு கூட இப்போ வந்து ஒருத்தர் என்கிட்ட இதுக்கு முன்னாடி பேட்டி எடுத்தவர் கேட்டார். நான் சொன்னேன், நீங்க பார்த்தீங்களா? உங்களுக்கு தெரியுமா? எத அடிப்படையில சொல்றீங்க? இல்ல சார் சொல்றாங்க.
ஒருத்தன் சொல்லிட்டு கொளுத்தி விட்டு போயிடுவான். ம். அது பேஜ் வியூ வேணும்னு 10 பேர் கொளுத்தி போடுவான். போட்டு போடும். அது எப்படி? ஒரு குழந்தையை தாய் இழந்திருக்காங்க. அந்த தாயுடைய துக்கம் அவங்க கேரக்டர் நல்லா இல்லன்றதுனால அந்த துக்கம் இல்லாம போயிடுமா? இல்ல இந்த இந்த அபிராமி கதை மாரியா இது? ஆ. அவங்க அவங்க வந்து எவ்வளோ பெரிய துக்கம்ன்றது சாதாரண விஷயம் இல்ல. கடந்து போக முடியாது. அசால்ட்டா குடிச்சிட்டு வீட்ல கிடந்தாங்க, போதை தெரிஞ்சு அழிஞ்சாங்க. நீ பாட்டுல கொளுத்தி போட்டு போறேன்னு அர்த்தம். சரி அப்படியே கூட நடந்திருக்கட்டும். அப்ப அப்பங்காரன் ஏன் அத அலோவ் பண்ணான் இவ்வளவு ஆ. நாள்? அதனால இது இந்த மாரி ஒருத்தர் குடும்பத்துக்குள்ள புகுந்து இந்த குண்டு வைக்கிற அது வேலை. ஏன் பொதுவா வந்து எந்த ஒரு அரசாங்கம் வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி, ஒரு குற்றச்சாட்டு ஒரு பெண்மணி வந்து வைக்கிறாங்கன்னா, உடனே அவள வந்து காயப்படுத்துறது அது ஏன் ஈஸியா ஆக்கிடுறாங்க? அரசாங்கம் பண்றாங்க. இது சமூக வலைதளத்துல பண்றாங்க. அரசாங்கம் இத தடுக்கிற வேலைய பண்ணணும். அந்த அம்மாட்ட ஒரு புகார வாங்கி யார் யார் பண்ணாங்களோ அந்த அக்கவுண்ட்ட பிளாக் பண்ற வேலை. இதெல்லாம் பண்ணணும். பண்ணா தான் இன்னொன்னு இந்த மாரி டைம்ல அறிக்கை விடணும். கண்டபடி பேசக்கூடாது, கண்டபடி எழுதக்கூடாது. இன்னொன்னு இதுக்கு தான் பிரிவு இருக்குல்ல. ம். அரசாங்கத்துக்கு எதிரா பேசுறோம்னு மட்டும் தான் பார்ப்பீங்களா? இந்த ம். மாரி சமூகத்துல இன்னைக்கு முதல்வர் அவர் பேசுனதுக்கு ஒரு 4 பேர் 4 வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. ம். ஆப்பிள் நிறுவனத்தில் உள்ள நெல்லையிலேருந்து ஒருத்தர் பேசியிருக்காரு. இந்த மாரி இந்த வன்கொடுமை நடந்திருக்கு. நீங்க கண்டுக்கலங்கிற மாரி குற்றச்சாட்டு பேசினதுக்கு, அவர் மீது 4 பிரிவுல வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. ம். திருநெல்வேலியை சேர்ந்தவருக்கு. ம். இதுக்கு பாயிர சட்டங்கள் வந்து அந்த பெண்மணிக்கு எதிரா பேசினதுக்கு எந்த விதத்திலயும் பாயல. அதாவது நீங்க அது குறிப்பா விமர்சனம் சொல்லப்போனா அந்த நைட்டி போட்டு ஒரு பொண்ணு வீடியோ போடுறா. அத எடுத்து இவங்க பப்ளிக்ல போட்டுறானுங்க. ம். விமர்சனம் வைக்கிறது வேற, அவதூறு பரப்புறது வேற. ம். அவதூறு பரப்புபவர்கள் மேல தான் நடவடிக்கை வரணும். நடவடிக்கை எடுக்கணும். விமர்சனம் வைக்கிறவங்க மேலலாம் நடவடிக்கை வந்தா நல்லா இருக்காது. அதே நேரம் இப்ப அரசுக்கு எதிராக, முதல்வருக்கு எதிராக சமூகத்தில் அந்த அப்படிதான் போட்டிருப்பாங்க 153 பழைய 153 பதற்றத்தை ஏற்படுத்தும் விதமா பண்றதுன்றது. அது வைரல் ஆச்சுன்னா சம்மந்தப்பட்ட ஆள் மேல நடவடிக்கை கொண்டு போவாங்க. அப்போ நம்ம திரும்ப திரும்ப சொல்றது இதுதான். முதல் இது இங்க சொல்றது, அதிகாரிகள் எல்லாரையுமே நம்பாதீங்க. நீங்களும் கொஞ்சம் இந்த விவகாரத்துல என்ன உண்மை, என்ன இதுன்றது அதிகாரி சொல்றத அப்படியே கேட்காதீங்க. அதே நேரம் நடவடிக்கைன்றது கடுமையா இருக்கணும். இன்னொன்னு சமூக வலைதளத்துல கொஞ்சமாவது கட்டுப்படுத்தணும். கட்டுப்படுத்தலைன்னா இதுவே ஆட்சிக்கு பெரிய பிரச்சனையா மாறி போகும். அது ரைட்டோ தப்போ 2 சைடுமே கட்டுப்படுத்தணும். பல கொலைகள் நடந்திருக்குண்ணே. நம்ம பார்த்துருக்கோம் அந்த 10 நாட்கள்ல. அது பல கொலைகள். கொலைகளுக்கு பல காரணங்கள் இருக்கப்படலாம். அந்த ஆணவ கொலை முதல் கூட பல காரணங்கள் சொல்லப்படலாம். ஆனா குறிப்பிட்ட இந்த பர்ட்டிகுலரா இந்த பாலியல் வன்கொடுமைக்கு மட்டும் முதல்வர் அவர்கள் ஃபோன் பண்ணி பேசுனது எப்படி பார்க்குறீங்க? ஏங்க பாதிக்கப்பட்ட குடும்பத்திட்ட பேசுறான்ப்பா. அவரு ஏன்னா பேசுறான். ஒரு 13 வயசு பையனையும் வெட்டி கொண்டிருக்காங்க. அதே மாரி அவனும் சிறுவர் தான். அத வெட்டி கொன்னு பண்ணியிருக்காங்க. அந்த வெட்டி குடும்பத்துக்கு 2 எதுவும் அந்த பேசல. குற்றச்சம்பவங்கள் பார்த்தீங்கன்னா, 13 வயசு பையன் இது வந்து அந்த இது தகராறுல, அதுக்கப்புறம் ஒரு போதை கும்பலோ, என்ன கும்பலோ, கூலிப்படை கும்பலா கூட இருக்கும். வெட்டி அந்த சாட்சி இருக்கு. இது அதுல சேர்த்தது இல்லங்க. வீட்ல விளையாடியிருந்த ஒரு குழந்தை ஒரு சென்சிட்டிவ் மேட்டரா பார்க்குறாரு. பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொல்லப்பட்டிருக்குங்க. அப்ப அந்த விவகாரத்துல வந்து நீங்க அந்த ஃபேமிலி விஷயம் பெரிய விஷயமா மாறுது. முதல்வர் வந்து அத கூப்பிட்டு பேசுறாரு. மத்தவங்க மாரி ஆ ஒரு வீடியோ எல்லாம் ரெடி பண்ணிக்கின்னு, முதல்வர் பேசுறாருமான்னு சொல்லி, சோக கீதம் போட்டு, அந்த மாரி எதுவும் பண்ணலல்ல. அவர் பேசினது கூட தெரியாது வெளியில. ஆனா அதுல கூட காலதாமதம் இருக்குன்னு அந்த வீட்ல உள்ளவங்களே பேசுறாங்களே. அது எப்படி பார்க்குறீங்க? என்னதாங்க பண்ண சொல்றீங்க? என்னதான் பண்ணணும்? ஏன்னா இதெல்லாம் சரியில்லன்னு சொல்லி தான் இத சரி பண்றதுக்கு தான் நான் வர்றேன்னு சொல்றீங்க. உங்களுக்கு காலதாமதம் கிடைச்ச ஒரு சொன்னாரா? முன்னுதாரணமா வந்து காலதாமதம் சொன்னாரா? யாருன்னு? அந்த முதல்வரு ஒரு ஆ. அறிக்கை கூட விட்டதில்ல. 2 வயசு குழந்தை இறந்து போச்சு. என்ன பண்ணாரு? அந்த பெற்றோர்ட்ட பேசினாரா? அதுதான் தப்புன்னு. அது தப்புக்கு சரி செய்யறதுக்கு தான் நான் வர்றேன்னு ஆமா. சொல்றீங்க. நீங்க நடவடிக்கை எடுக்கிறது எப்பவும் போல வழக்கு பதிவு செஞ்சு நடவடிக்கை எடுங்க. அத பத்தி பிரச்சனை இல்ல. உங்க சைடுல இருந்து என்ன பண்ணீங்கங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? நான் உங்க விஜய் மாமா நான் உங்க கூட இருக்கேன். உங்க அண்ணன் நான் உங்க கூட இருக்கேன்னு சொல்லி சொல்ற வார்த்தை, அந்த வார்த்தையில வந்து அவங்க அந்த மாரி இருந்திருக்கணும் இல்லையா? இப்போ ஒரு வார்த்தை ஃபோன் அடிச்சு அவர் பேசியிருந்தாலோ, ஒரு அறிக்கை விட்டிருந்தாலோ, அந்த குழந்தை எரிக்கிறதுக்கு முன்னாடி கூட அந்த விஷயம் வந்திருந்தா, அந்த குடும்பம் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அல்லது ஒரு பயம் இருந்திருக்கும். பேசினாருன்னு தான் சொல்றாங்கல்ல. அதுக்கப்புறம் தான் பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் பாட்டிட்ட பேசி, அதுக்கு மூலமா பேசி இருந்திருக்கிறாங்க. ஸோ அந்த தாமதம் எதனாலங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? ஏங்க ஒரு அரசு துறை சார்ந்த விஷயங்கள் ஒரு முதல்வர் இயங்குறதுன்றது வந்து வேறு பல காரணங்கள் இருக்கும். இன்னும் டீட்டெயில் கேட்டுருக்கலாம் அவரு. எப்படி போகுது கேஸ்ன்னு கேட்டுடலாம். ஆள புடிச்சிட்டோம் இந்த மாரின்னு. அதுக்கு பிறகு பேசணும்னு தோணியிருக்கும், பேசியிருப்பாரு. ஒவ்வொன்னுக்கும் ஃபோன் போட்டு பேசணும், அந்த இது பண்ணணுன்றதெல்லாம் வந்து இது கிடையாது. அப்படி பார்த்தீங்கன்னா, நீங்க ஒவ்வொருத்தர் செயல்பாடும் ஒவ்வொரு விதமா இருக்கும். போன முதல்வர் வந்து ஒரு அறிக்கை கூட விட்டதில்ல. ட்வீட் கூட பண்ணதில்ல. இவரு இப்படி பண்றாரு. அதனால நீங்க வந்து அவரு என்ட்ட ஏன் பேசல? பேசிட்டாரு. பேசிட்டா ஏன் லேட்டா பேசுன? இப்படிலாம் ஒவ்வொன்னுக்கும் பார்த்துருந்தா யாரும் வாழவே முடியாது. ஒரு விஷயங்கள் சட்டம் ஒழுங்கு பாதிப்பு இருக்கா? இருக்கு. அத சரி பண்ணணும்னா நல்ல அதிகாரிய போடணுமா? அதுல நீங்க எங்க தப்பு பண்றீங்க? இப்போ டிஜிபி இருக்காருன்னா, டிஎஸ்பி லெவல் அதிகாரிகள ஸ்ட்ராங்கா போடணும். அந்த மாரி விஷயங்கள நம்ம வலியுறுத்துறோம். அதிகாரிகள் போன கவர்மெண்ட்ல இப்ப சென்னையில பார்த்தீங்கன்னா, அதிகாரிகள மாத்தவே இல்ல. இப்போ இவர்கள் வந்து அப்படியே அந்த சடங்கு பூர்வமா பழகியிருப்பாங்க.
கீழ உள்ள அதிகாரிகள் சொல்றீங்க. ஜேசி அந்த அடிஷ்னலே சொல்கிறேன். அடிஷனலே அதில். அப்போ என்ன ஆகும், இந்த சடங்கு பூர்வத்தனத்தையும் உடைக்கணும். சடங்கு பூர்வத்தனம் இருந்தால் முடிஞ்சது கதை. இப்போ அந்த அம்மா பேசுனாங்க, சிரிச்சாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வருது. அந்த மாதிரி எடுத்து போடுறதை நான் வரவேற்பதில்லை. ம். அது தவறு. ஆனால் நமக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு. ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு பிரஸ் மீட்டு, ஒரு சென்சிட்டிவான இஷ்யூ நடந்துட்டு இருக்க பொழுது, நாம ஒண்ணு உள்ள உட்காந்துருக்கணும். பிரஸ் மீட் ஆரம்பிக்கும்போது வந்து உட்காந்து ஆரம்பிக்கணும். அப்பவும் நீங்க இறுக்கமா தான் இருக்கணும். அதுக்காக நான் சிரிச்சுக்கிட்டே அவங்க இருக்க கேமரால கேட்ச் பண்ண நினைச்சிருந்திருப்பாங்களா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. என்ன பிரச்சனைன்னா, நீங்க எப்படி நடக்கணுன்றத பத்தி தான் நான் பேசுறேன். புரியுது. சும்மா வந்துட்டு உட்காந்துட்டு சிரிச்சுக்கிட்டு பேசியிருந்தீங்கன்னா, அது இந்த மாதிரி விஷயங்களுக்கு உதவும். அப்போ நீங்க ஒரு சென்சிட்டிவான இஷ்யூ நடந்திருக்கு. ஒரு அதிகாரி, மேலதிகாரி இருக்குன்னா, நீங்க சீரியஸா இருந்தா தான் கீழ இருக்கவன் கொஞ்சம் சீரியஸா இருப்பான். அவன் கோவமா இருக்காங்க. இந்த விஷயத்துல ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு கீழ இருக்கவன் எதிர்ப்பான். நீங்க சிரிச்சுக்கிட்டு இது பண்ணியிருந்தீங்கன்னா, அவன் பக்கத்துல இருக்கிறவரு பாருங்க, அவரு ஃபோன சிரிச்சுட்டு பேசிட்டு இருக்காரு. நீங்க வந்து உண்மையிலேயே உங்களுக்கு வருத்தம் இல்லன்னு நான் சொல்ல வரல. ஆனால் உங்களுடைய செயல் இன்னைக்கு எடுத்து போடப்பட்டு, இது அந்த அரசுக்கு எதிராக அது பார்த்தீங்களா? தலைவலியா போகுது. எப்படி இருக்குன்னு மாறுது. அப்போ இதெல்லாம் தவிர்க்கணுமா வேணாமா? இது கூட யாராவது கிளாஸ் வச்சு எடுப்பாங்க. அப்போ நீங்க இது சாதாரண மனுஷனுக்கு மனுஷன் தெரிய வேண்டிய விஷயம். ம். செய்தி வாசிக்கிறவங்க, ஒரு பெரிய தலைவர் இறந்துட்டாரு. என்னுடைய சந்தோஷம். தலைவர் அ விமான விபத்தில் உயிரிழந்தார் அப்படின்னு சிரிச்சுட்டே சொன்னீங்கன்னா, பலிக்காமல் இருக்க இயற்கை எய்தி ஆ அப்போ அந்த இடத்துல எப்படி வரும்? ஒரு துயரமான அது நீங்க ரொம்ப கத்துக்கணும்னா, எம்ஜிஆர் இறந்தப்போன்னு நினைக்கிறேன். வரதராஜன். ஆ. வாசகர்கள் தப்பா இருந்தா கரெக்ட் பண்ணுங்க. வரதராஜன். அவர்தானே கண்ணம் பொஸ்ன்னு அவரு வந்து அந்த செய்தி வாசிச்சிருப்பாரு. அந்த மறைவு செய்தி. அதே மாரி சோபனா ரவி. ஆனா வாசிக்கிறது வந்து உங்களுக்கு அந்த இது வேணும். அதுவும் ஒரு சினிமா முன்னாடி நடிக்கிற மாரி தான். நீங்க சிரிச்சுக்கிட்டே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இன்று அதிகாலையில் இயற்கை எய்தினார் அப்டின்னீங்கன்னா, சாவடிச்சுருவான் அவன. ம். இன்னொன்னு எல்லாருக்குமே அந்த மறைவு எவ்வளோ பெரிய அதிர்ச்சி. அது கலைஞர் இறந்து போனாரு. கடுமையான அ ஒரு போராட்டத்துக்கு பிறகு தன்னுடைய மூச்சை நிறுத்திக் கொண்டார்ன்னு. உங்களுக்கு பிடிக்குதோ, பிடிக்கலையோ எதுவோ, ஒரு மாபெரும் தலைவர் இறந்து போனார்ன்னா, செய்தி வாசிக்கிறவங்க அந்த துணியோட தான் வாசிக்கணும். அதுக்கு முன்னாடி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறது கூட தவறுன்னு வேணாம். ம். சப்போஸு அரங்குல இருக்கிற கேமராமேன் உங்களுக்கு பிடிக்காதவன், நீங்க சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு, எடுத்து போட்டுருவாங்க. எடுத்து போட்டு விட்டான்னு வச்சுக்கங்க. அவனுக்கு வேலை போதோ இல்லையோ, உங்களுக்கு பெரிய சிக்கலா மானம் இருக்கும். போயிருக்குல்ல. எப்பவுமே அந்த இது இருக்கும். நம்ம இதுல பார்க்கலாம். சாவு வீட்ல பார்க்கலாம். அவன் சிரிச்சுக்கிட்டு, சவுண்டா சிரிச்சுக்கிட்டுலாம் இருப்பான். அவனெல்லாம் நம்ம எதுல சேர்க்கறது? குறைந்தபட்ச நேர்மை வேணும். ஒரு துக்க வீடு கொஞ்சம் அமைதியா பேசுறது சத்தம் இல்லாம பேசிட்டு இது பண்றது. ரைட்ண்ணே. இப்போ கண்கொத்தி பாம்பா பார்த்துட்டு இருக்கிறது எதிர்க்கட்சியும், மீடியாவும் வந்து தாவேக்கா அமைச்சர்கள் மீது. அதுல குறிப்பா சொல்லப்போனா நேற்று கீர்த்தனா அவர்கள் மீது. அவர்கள்ட்ட வந்து கேள்வி கேட்கும்போது, இந்த கோவை பாலியல் வன்கொடுமை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. பொலிட்டிக்கலா ஈவினிங் 6 மணிக்கு மேல கேளுங்க. அஃபிஷியலா உள்ள விஷயத்த இப்ப பேசுங்க அப்படின்னு சொன்ன விஷயம். அது நேத்து ஃபுல்லா ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்துச்சு. இன்னொரு பக்கம் விக்னேஷ் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை. ஒரே நாள்ல சரி செய்றதுக்கு இது ஒண்ணும் படம் இல்லங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை. இதெல்லாம் வந்து ட்ரெண்ட் பண்ணி இன்னைக்கு வந்து பரபரப்பா பேசப்பட்டுட்டு வருது. இது எப்படி பார்க்குறீங்க? திமுக ஐடி விங்கால தங்கள் ஆட்சி இழந்ததை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவர்கள் ஏற்கனவே பொய்ய எப்படி பரப்புவாங்க? எந்த அளவுக்கு ஒரு பொய்ய நீங்க உண்மைதான் சொல்றதுக்குள்ள அது உலகத்துக்கு பறந்துரும். சொல்லிடுற அளவுக்கு பண்ணுவாங்க. அதை கீழ இருந்து மேல வரைக்கும் எல்லாரும் பரப்புவாங்க. ஒரு முருகதாஸ் டைரக்டர பார்த்தத டாக்டர் செந்தில்குமார் முன்னாள் எம்பி போடுறாரு. இது என்ன பழக்கம் இதுன்னு. உங்க தலைவன் அந்த தூய்மை பணியாளர்கள் போராடிட்டு அடி வாங்கிட்டு இருக்கும்போது கூலி படம் பார்த்துட்டு ரிவ்யூ போடல? ஆமா. என்ன மக்கள் வந்து எல்லாம் பைத்தியக்காரன்னு நினைச்சுட்டு இருக்கிறீங்களா? எத்தன படங்களு? இல்ல மக்களுடைய மறதி மேல உங்களுக்கு அவ்வளோ நம்பிக்கையா? எத்தன விஷயம் சொல்லலாம். இங்க லூப் ரோட்ல மீனவர்களுடைய கடைகள தூக்கும்பொழுது அவர்கள் போராடிட்டு இருக்கும்போது நீங்க ஐபிஎல் மேட்ச் பார்க்கல? அந்த நேரத்திலே ஐபிஎல் மேட்ச் பார்த்துட்டு இருக்காரு. ஊரே உட்கார்ந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது ரேஸ் நடத்தல? இன்னைக்கு என்ன அமைச்சர்ட்ட சுகாதாரத்துறை அமைச்சர் அந்த இல்ல மா நீங்க சினிமா சுப்பிரமணியன் அவர்கள் நடிகர்கள இவங்கலாம் நீங்க சந்தித்ததே இல்லையா? ஆ. யாரையுமே நீங்க சந்திச்சதே இல்லையா? "எப்பா யாரும் வராதீங்கன்னு." இல்ல என்ன துறை கதை ரீதியா விடுறீங்க? கேட்கறத விட்டு மாமன்னன் படம் எப்படி இருக்குன்னு கேட்டவர் தானே அவரு. கேட்டவர் தானே வாக்கிங் அத போம்போது. ட்ரெண்ட் பண்ணவங்க தானே ம். நீங்க. அப்புறம்? அதனால யோகியர் வேஷம் போடக்கூடாது. என்ன விஷயம்னா, இதையும் எடுத்துக்கிட்டு பத்திரிகையாளர்களும் சிலர் போட்டு உருட்டிக்கிட்டு போய்க்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா, இவர்கள் எல்லாரும் அத தாங்க முடியல. பாட்டிலுக்கு ரூ. 10 எப்படி வாங்கலாம்ன்னு செந்தில் உட்கார்ந்து கேட்டுன்னு இருக்காரு. போன வாரம் வரைக்கும் பாட்டிலுக்கு ரூ. 10 வாங்காம இருந்தாங்க. ம். பாட்டிலுக்கு ரூ. 10 நாங்க தடுத்து நிறுத்துவோம்னு அவரு சொல்றாரு. அவங்களுக்கு வந்து இது நானும் சொல்றேன். அந்த விக்னேஷ் சொன்ன மாரி தான் நானும் சொல்றேன். இது சினிமா இல்ல. நீங்க எங்க தொட்டா எங்க வெடிக்கும்னு தெரியாது.
ம். ஒரு பக்கம் பாட்டிலுக்கு 10 வாங்க தப்புன்னு சொல்லிட்டு நீங்க நடவடிக்கை எடுத்தாலும், இன்னொரு பக்கம் இவர்கள் தூண்டி விட்டு பெரும் போராட்டம் நடத்துவாங்க. ம். இதுல எப்படி நியாயப்படுத்துறாங்கன்னா, கரண்ட் பில்லு இதெல்லாம் நாங்க கட்டுறோம்னு. அப்படிப்பட்ட அவல நிலையில தான் நீங்க வச்சிருந்திருக்கீங்க அந்த ஊழியர்கள. நிறுவனத்தை பாட்டிலுக்கு ரூ. 10 வாங்கு, நீயே சம்பாரிச்சுக்கோ, கரண்ட் பில்லாம் நீயே கட்டிக்கன்னா. அப்ப கரண்ட் பில்லு கட்டுறது அந்த பணம் எங்க போச்சு? வேற தமிழகத்தோட இடத்துல கணக்கு எழுதி அதிக போச்சா? வருமானம் உள்ள துறையே இப்படி இருக்கு. இத அந்த அமைச்சர் பேசணும். ம். இப்படி அதுதான். சொல்றாங்கல்ல, அப்ப அந்த கரண்ட் பில்ல இவங்க கட்ட வச்சிருக்காங்கன்னா, அதுவும் ஒரு முறைகேடு தானே! அப்போ அந்த கரண்ட் பில்லு முறையா கவர்மெண்ட் தான் கட்டணும். அப்ப இவர்கள கட்ட வச்சா, அந்த பணம் எங்க போச்சு? ம். யார் பாக்கெட்டுக்கு போச்சு? இதெல்லாம் விசாரணைக்குரிய விஷயங்கள். இதெல்லாம் பேசணும். என்ன விஷயம்னா, இவர்கள் யாருக்கும் அனுபவம் இல்லங்க. சின்ன பசங்க. சுற்றுச்சூழல சுற்றுலாத்துறைன்னு சொல்ற அளவுக்கு தான் இருக்காங்க. இதெல்லாம் எடுத்துக்கிட்டு, அதெல்லாம் என்னண்ணே இருக்கு. நாங்க தான் பெரிய அறிவாளின்னு சொன்னா, அதெல்லாம் இல்ல. நம்ம சுதந்திர தினமே என்னைக்கும் தெரியாம குழம்பிட்டு இருந்தோம் மேடையில. அதனால இவர்கள் திருத்திக்குவாங்க. வாய்ப்பு குடுங்க. அதுக்கப்புறமும் திருந்தாதவர்கள அவர் பாத்துக்க போறாரு. சரியில்ல அமைச்சர்னா, அவர் தூக்க போறாரு, பண்ண போறாரு. அந்த அந்த அம்மா கீர்த்தனாவா? ம். கீர்த்தனா. அவங்க ஒரு அமைச்சரு, அவங்க ஊருக்கே ஸ்ட்ராட்டஜி சொல்லிக் குடுத்தவங்க. ஒரு இடத்துல எப்படி நடக்கணுன்ற ஸ்ட்ராட்டஜி அவங்களுக்கு தெரியல. நான் அப்படிதான் பார்க்குறேன். நான் விக்னேஷ பத்தி நான் இது பண்ண மாட்டேன். ஏன்னா அவர்கள்லாம் எல்லாம் வயது கம்மி, அனுபவம் இல்ல. ஆனா நீங்க ஸ்ட்ராட்டஜி டீம் வச்சிருந்த ஆளு. ஒரு பத்திரிக்கையாளர் எப்படி கேட்டா எப்படி பேசணும்னு தெரியும். அப்போ பொலிட்டிக்கலா அப்புறம் சொல்றேன், இதுவா எப்படி சொல்றேன்னா, நீங்க சிரிச்சுட்டு சொன்னத மடை மாத்திட்டாங்களா? ம். நான் உங்கள குற்றம் சொல்லல. ஆனா இந்த ஒண்ணு பத்திரிக்கையாளர் சந்திக்காதீங்க. இல்லையா சந்திச்சீங்கன்னா ஒழுங்கா இது பண்ணுங்க. கேள்விக்கு என்ன? ஆமாங்க. இந்த குழந்தை இறந்தது வேதனை. கொடுமையான துயரம். தமிழகமே இன்று துயரத்துல இருக்குது. இத கண்டிப்பா எங்களுடைய தலைவர் நடவடிக்கை எடுப்பார். போங்க முடிச்சுட்டு போங்க. முடிச்சுட்டு போ. பொலிட்டிக்கலா அப்ப சொல்றேன். இதுவான்னா அந்த வார்த்தையில விளையாண்டீங்கன்னா, உங்கள விட விளையாடுறதுக்கு வெளியில ஆள் இருக்கு. அவங்க உணர்ந்திருப்பாங்க இப்போ. இப்போ அதே மாரி ரமேஷ், இது இன்னைக்கு தான் தயாரிச்சு நின்னா உத்தரவாதம்ன்னு கேட்டது இன்னைக்கு பெரிய விஷயமா மாறுது. அவரு இதுக்கு சரியா இருக்கணுன்ற அர்த்தத்துல கேட்டிருப்பாரு. ஆனா கேட்டது எப்படி நீங்க அது ஒரு சின்ன கடை, சின்ன ஒரு இது வச்சுக்கங்களேன். அதுல கூட கரெக்ட்டா இருக்கணும்னு நெனைக்கிறாருன்னு வச்சுக்கங்க. இல்ல அவர் மீது உள்ள குற்றச்சாட்டு என்னன்னா, கட்சிக்காரங்க எல்லாத்தையும் ஒவ்வொரு கடைக்கு போய் ஏறி போய் பார்க்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. எல்லா இடத்துலயும் நடக்குதுங்க. செக்ரட்டரியேட் போங்க. எல்லா சொந்தக்காரங்களும் அங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாங்க. திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் பலவிதமான போர்கள் நடந்துட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஒவ்வொரு முகத்திரையா கிழிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக முகத்திரையை ஒவ்வொருத்தர் கிழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இறுதியா ஒரு முகத்திரை இருக்கும். அதையும் நான் உங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். அந்த முகத்திரையை யார் கிழிப்பாங்கிறது. காங்கிரஸ் சைட்ல இருந்து பேசின முதல்ல திமுக சைட்ல இருந்து பேசின உதயநிதி சொன்னது பிஜேபி ஏன்பா ஜெயிக்குதுன்னு பார்த்தா நம்மளுடைய அமித்ஷா அவர்களுடைய மோடி அவர்களுடைய இது அவரு நினைச்சேன். எங்க சொன்னாரு? எழுதி அவரே கொடுத்து எழுதி குடுத்தத படிச்சுட்டாப்ல. ரைட்டு. காங்கிரஸ் தான் காரணம். ஜெயிக்கிறதுக்கு காரணம் காங்கிரஸ் தான். நம்ம முதுகுல குத்திட்டாங்க. இனிமே அவங்கள நம்ம ஜென்மத்திலே பக்கத்துல சேர்த்து விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி பேசியிருந்தாரு. அதற்கு மாணிக் தாக்கூரும் பதிலடி கொடுத்திருந்தாங்க. இது எப்படி பார்க்குறீங்க இந்த பேச்சுலாம்? அது பேச்சு இல்ல, புலம்பல். புலம்பல். 2 சைடுங்கிறீங்களா? இந்த சைடு காங்கிரஸ் என்ன பண்ணுச்சு? நீங்க என்ன பண்ணீங்க? அதான் மேட்டர். உங்களோட கூட்டணி ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க. நீங்க தோத்துட்டீங்க. அவர்கள் ஒரு அரசு அமைவதற்கு தங்களுடைய ஆதரவை குடுத்திருக்காங்க. உங்ககிட்ட நான் காலம்பூரா உங்கள்ட்ட இருக்குன்னு ஏதாவது ஒப்பந்தம் போட்டிருந்தீங்களா? இல்லல்ல. சொல்லாம போயிட்டாங்க. சொல்லிட்டா நீங்க 2004ல காங்கிரஸ்க்கு ஆதரவு குடுத்தீங்க. ம். அவங்ககிட்ட வாஜ்பாய் எப்படி நடந்துக்கிட்டாரு? எவ்வளோ ம். கௌரவமா நடந்துக்கிட்டாரு? ஆமா. முரசொலி மாறன ஓராண்டு இலாகா இல்லாத அமைச்சரா வச்சு, ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல்ல வச்சு பார்த்துக்கிட்டாரா இல்லையா? அவர் இறந்து இவர பிரதமர் அஞ்சலி செலுத்திட்டு இப்படி போன உடனே மாத்திக்கிட்டு காங்கிரஸுக்கு ஆதரவு குடுத்தீங்களே. அதுக்கப்புறம் இலங்கை தமிழர்லாம் பேசுறீங்களே. இனப்படுகொலை நடந்தப்ப ஆட்சி விட்டு வெளியவா வந்தீங்க? என்ன யோகியத பேசுறீங்க? காங்கிரஸ் இனப்படுகொலை காங்கிரஸ் தான் காரணம்னு சீமான் போன்றவர்கள் குற்றச்சாட்டு இருக்கா இல்லையா? கண்டிப்பாண்ணே. ஆ? அது அப்ப பெரிய அந்த குற்றச்சாட்டு. காங்கிரஸ் கூட நீங்க உறவு வச்சிருந்தீங்களா? அன்னைக்கு தெரியாதா காங்கிரஸ் பத்தி? பிஜேபிய அவ்ளோ எதிர்ப்பா காமிச்சீங்களா? விஜய் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு நீங்களும் அதிமுகவும் கொல்லைப்புற வழியா கைகோர்த்தீங்களே. அதுக்கு பின்னணியில இருந்தது யாரு? யாருடைய பர்மிஷன் பேர்ல அதிமுக அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்துச்சு? எங்க அந்த பேச்சுவார்த்தை நடந்தது? நான் சொல்லங்க. திருமாவளவனே அந்த பேச்சுவார்த்தையில இருந்து என்ட்ட முதல்வர் ஸ்டாலின், தமிழக பேராசிரியரே முதல்வர் சொல்லிட்டாருண்ணே. ஸ்டாலின், திமுக தலைவர் ஸ்டாலின் என்கிட்ட பேசினாரு சொன்னாரா இல்லையா? காதர் அவரு சொல்லிட்டாரு. ஆ. காதர் மொய்தீனும் சொல்லிட்டாரு வேற. அப்போ இந்த மாதிரி விவகாரங்கள்ல நீங்க யோக்கியர்ன்றதுக்கான இத முதல்ல அழிச்சிருங்க. நீங்க யோக்கியர் இல்ல. உங்களுக்கு அடையாளம் குடுத்தது காங்கிரஸ். 2018ல உங்க அப்பா இறந்த பிறகு, உதயநிதியுடைய தாத்தா இறந்த பிறகு, தனிமரமாக நின்ற திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு பயத்தோட இருந்தாரு. ம். அன்னைக்கு அவருக்கு அடையாளம் குடுத்தது காங்கிரஸும், மக்கள் நல கூட்டணியும் தான். அந்த அணி அமைஞ்ச பிறகு தான் சமூக நீதி கூட்டணின்னு உருட்டிட்டு பார்லிமெண்ட்ல ஜெயிச்சீங்க. அன்னைக்கு பார்லிமெண்ட்ல ஜெயிக்கிறதுக்கு உங்களுக்கு உதவியது ராகுல் காந்தி. ராகுல் காந்தி பிரதமர்னு சொன்ன ஒரே மாநிலம் தமிழ்நாடு ஒண்ணு தான். ஆமா. ராகுல் ஒரே காந்தி ஆளு அவரு நம்பிக்கை ஒருத்தர் இல்ல. தான்.
ராகுல் கேரளாவில் கூட சொல்லல, 19 அடிச்சாங்க, 20க்கு 19 அடிச்சாங்க, அங்கே கூட சொல்லல, 20 அடிச்சாங்கன்னு நினைக்கிறேன் 19ல். இங்கே இவர் வந்து பிரதமர் என்னாரு. அப்படிப்பட்ட இதை அனுபவிச்சுட்டு 2021 என்ன பண்ணீங்க தேர்தலில்? எல்லா கூட்டணி கட்சியிலும் நடுத்தரில் நிறுத்துனீங்க. போக்கிடம் இல்லைன்னொன்னா நீங்கள் உட்காந்துக்கிட்டு 4 சீட்டு 5 சீட்டு இத்தனை சீட்டுன்னு அவங்கள மிரட்டினீங்களே, அப்போலாம் அவங்க நீதி நேர்மை நியாயம் எங்கே போச்சு? நீங்கள் கூட்டணி தோழர்களாக பழகுனீங்க அவங்கள்ட்ட. அடுத்த 5 ஆண்டுகள் ஒவ்வொரு கட்சியிலும் உள்ள காலை பிடிச்சிங்களா இல்லையா? விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் நிம்மதியாக இருந்தார், வரும் சொல்லுவார், இனிமேல் சொல்லுவாருங்க. பாருங்க, இன்னும் ஒரு 2 வருஷம் 1 வருஷத்தில் பாருங்க எப்படி பேச போகிறாரு. அப்போ அவரை எப்படி மன நிம்மதி கெடுத்து வச்சுவீங்க? அவர் ஒரு கூட்டத்துக்கு போது கூட உங்கள்கிட்ட பர்மிஷன் வாங்குற மாதிரி இருந்தது. இடதுசாரிகள் நிலைமை என்னாச்சு? தனித்தனியாக தலைவர்களே தூக்கிட்டீங்க. இடதுசாரிகள் இந்தியா பூலாம் ஒரு முடிவுனா தமிழ்நாட்டில் திமுக எடுக்கிற முடிவு தான் இவங்க முடிவு. இடதுசாரிகளுக்கு கூட்டணியே கிடையாது, தொகுதி உடன்பாடு. ஆனால் கூட்டணின்னு ஒரு கொள்கையை மாற்றி எல்லாரையும் கூட வச்சுக்கிட்டு அவர்களுக்கு தேவையான சலுகைகளை பண்ணிக்கிட்டு எல்லாரையும் அடிமையாக வச்சுருந்தீங்களா இல்லையா? ஆமாம். அப்போ உங்களுடைய எண்ணம் எப்படி இருக்குது? என்கிட்ட அடிமையாக இருந்தது, நீ வந்து அங்கே போயிட்டு ஆட்சி அமைக்கிற உதவுற, இந்த தான் புலம்பலாக மாறி இருக்கு. நீங்கள் தோத்துட்டீங்கன்றதை ஏன் இன்னும் ஏற்றுக்க மறுக்கிறீங்க? உங்களை மக்கள் நிராகரிச்சிருக்காங்க. இந்த லட்சணத்தில் 24% வாங்கிட்டு 35% ஈயத்தை பார்த்து பித்தளை பல்லு சொல்லுவாங்க, பித்தளை பார்த்து ஈயம் பல்லு. அந்த மாதிரி உங்களுக்கு 24%, அங்கே 35% சிங்கிள் பார்ட்டியாக நின்று ஜெயிச்சிருக்காங்க. நீங்கள் வந்து அவங்கள பார்த்து உங்களை 66% பேர் நிராகரிச்சிருக்காங்க, உங்களை 76% பேர் நிராகரிச்சிருக்காங்க. என்ன இது? ஏதாவது வாய்ப்பு புளித்ததோ இவர் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டார். அந்த இதை வாய்ப்பு புளித்ததோ மாங்காய் புளித்ததோ, இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து மாங்காய் புளித்ததோ வாய்ப்பு புளித்ததோ என்னைக்கு சொல்ல போகிறோம் தெரில. அப்போ இந்த மாதிரி பேசுறது, காங்கிரஸ் மேலே காழ்ப்புணர்ச்சி கொட்டுறது, திட்டுறது, இது எல்லாம் என்னன்னா போச்சே தான் புலம்பல். காங்கிரஸு அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த திமுக அதிமுக ஆட்சி அமைகிறத கெடுத்து விட்டது ராகுல் காந்தி. டெல்லியில் இருக்கிற இடதுசாரிகள்கிட்ட பேசி இங்கே இருக்கிற திமுக இடதுசாரிகளை தாவேக்காக ஆதரவு கொடுக்க வச்சது. அதனால கோபம். அதனால அந்த கோபத்தை போட்டு கொட்டுன்னு கொட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அடுத்து ஒரு விஷயம், இவர் உதயநிதி பேசும்போது நான் சொல்றேன், இன்னும் இனி கூட்டணியை வச்சுக்க மாட்டேன், அரசியல் இந்த மாதிரி எங்கேயாவது சர்டிஃபிகேட் கொடுக்க முடியுமா? அவங்க 2014 சொன்னது தானே, அப்புறம் 2016 சேர்ந்துட்டாங்க. கூடா நட்பு கேடாய் விளையும் சொன்னார் தாத்தா. ஆமா, கூடா நட்பு கேடாய் விளைஞ்சுன்னா அப்புறம் கூடா நட்பு பெரிய விளைவுகள்லாம் உங்களுக்கு பெற்றுக் கொடுத்தது 2019. நம்ம நிறைய பார்த்துட்டோம் திமுகல. இன்னொரு விஷயம் பேசும்போதுன்னு அவர் உதயநிதி அவர்கள் சொல்றது வந்து, நம்ம சார்பாக நிகழ்ச்சி நடந்தால் முதல்ல நம்ம வீட்டில் உள்ளவங்களாம் கொண்டு வாங்க, வீட்டில் உள்ளவங்களாம் வச்சு பாருங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இது வந்து புதுசா அவங்களுக்கு தெரியுது, நம்ம வீட்டில் உள்ள ஆட்கள் நமக்கு ஓட்டு போடலங்கிற மாதிரி தெரியுதுன்னு நினைச்சு பண்றோம். வீட்டில் உள்ளவங்க கூட்டு வராங்க, வெளியில் இருக்கிற கூட்டு வரேன், யாரை வேணா கூட்டு வரேன், எனக்கு என்ன லாபம் சொல்லுங்க? ஒரு திமுக தொண்டனா நான் கேட்குறேன், ஒரு திமுக வட்ட செயலாளராக கேட்குறேன், ஒரு திமுக பொதுக்குழு உறுப்பினராக கேட்குறேன், எனக்கு என்ன லாபம்? இல்லை, அவர் சொல்ற கொள்கை ரீதியாக நீங்கள் கூட்டத்தை போடுங்க. மண்ணாங்கட்டி கொள்கை என்ன கொள்கை இருக்குது? எதில் கொள்கை இருக்குது உங்களுக்கு? அப்படி ஆள் நீங்கள் சேர்க்கவே இல்லை. கொள்கையை பற்றி இப்போ தாவேக்காரங்கிட்ட போய் மைக்கை நீட்டி 50 தலைவர்கள் இந்த ஜேம்ஸ் வாசன் தான் கேட்டார். அந்த மாதிரி திமுக பக்கம் நீட்டி கேட்க சொல்லுங்க, என்ன கொள்கைன்னு கேளுங்க. மேகதாட்டு அன்னைக்கு நேற்று வரைக்கும் வாய் முடிந்தாங்களா? பல தடவை நான் வச்சிருக்கேன்னா வாய் முடியல. பார்லிமெண்ட்ல கூட பேசல. 39 எம்எல்ஏ எம்பிகள். ஆமாம், இன்னைக்கு மட்டும் வீரம் எங்கேருந்து வந்தது? இன்னைக்கு என்ன இருக்கலாம்? மேகதாட்டு அணை ஆய்வுன்னு போன வாரம் வரைக்கும் அவர்கிட்ட கேட்பாங்க, யார் நீர்வளர்த்தம் மேகதாட்டு என்ன அதெல்லாம் பார்த்துக்கோ போ. என்ன பதில் இதெல்லாம்? இந்த திமிரு தனம்லாம் இருந்தது இல்லை, இப்போ மட்டும் என்ன அப்படியே துடிக்கிறீங்க? மக்கள் மறதி மேலே அவ்வளோ நம்பிக்கை. அதனால இது வந்து இந்த மாதிரி பேசுறது, இந்த மாதிரி நடக்கிறது, வீட்டில் இருக்கணும் கூப்பிட்டு வருவோம், காலம்பூரா உங்களுக்கு சேவை செய்வோம், நீங்கள் உங்கள் குடும்பத்துக்குள்ளே எல்லாரும் நல்லா இருப்பீங்க. அடுத்து உங்கள் குடும்பத்தை சார்ந்த இந்த அமைச்சர்கள், அதிமுகலேருந்து வந்தவன் இவங்கெல்லாம் நல்லா இருப்பாங்க. அடுத்து உங்கள் குடும்பத்தை சார்ந்த பணக்காரர்கள் இந்த கூட்டத்துக்கு நல்லா இருக்கும். கடைசி வரைக்கும் வட்ட செயலாளரும் ஒன்றிய செயலாளரும், ஏன்னா வட்ட செயலாளர் கூட தப்பிச்சாங்க, நான் கீழே உள்ளவதான். வட்ட செயலாளர் தப்பிக்கலங்க, இந்த கூட வட்ட செயலாளரும் சேர்ந்து ஒன்றும் கிடையாதுங்க. வட்ட செயலாளர்லாம் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறோம். இவங்களால ஏதாவது ஒரு வருமானம் வந்துச்சுன்னா அடுத்து ஒரு கூட்டம் போடுன்னு சொல்லி கேரி பண்ணி விடுறது. ஊரில் இருக்க கல்யாணத்துக்குலாம் யார் போய் இது வைக்கிறாங்க? இல்லை, அதுலேயுமே அந்த வார்த்தையை அவர் சொல்லிட்டாரு, யார் யாருக்கு எவ்வளோ முடியுதோ அதுக்கேற்ற மாதிரி ஜூன் 3ஆம் தேதி தலைவரோட பிறந்தநாள் அன்னைக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கலைஞரோட கொடுக்கணும். அப்பவும் கொடுக்கணும், எவ்வளோ கொடுக்க மாட்டீங்க அப்படிங்கிற வார்த்தையை சொல்றாரு. முன்னாள் முதல்வரோட பேச்சு இல்லைண்ணே, ஸ்டாலின் அவர்கள் சொல்லும் போது ஒரு வார்த்தை, 6 மாதம் கூட இந்த ஆட்சி இருக்காது, நம்ம தான் அடுத்து இருக்க போகிறோம் அவரு சொல்லி கொடுத்துக்கிறாங்க. அதான் பேசினுக்கிறாரு அவரு, இன்னும் திருந்தலைங்க அவரு. 6 மாதம் இதே சொல்லிட்டு தான் இருக்கிறாரு. ஆனால் அதில் ஒரு பின்னாடி ஒரு உண்மை இருக்குது, அது தாவேகா கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும். ஏன்னா அதிமுக கழட்டி விட்டாங்க,
இவர்கள்ட்ட மெஜாரிட்டி இல்லை. என்னைக்கு வேணாலும் ஒரு பெரும் தொகையோ அல்லது பெரும் அமைச்சர் பதவி ஆசை காட்டலோ, ராஜேஷை விட்டுருங்க, இவரை விஸ்வநாதனை விட்டுருங்க, மீதி 3 பேரு மீதி 4 பேருக்கு 3 பேர் இருக்கிறாங்கல்ல, 3 பேருக்கு மந்திரி பதவினா வரமாட்டாங்களா? 5ல் 3 வந்துருதா? முஸ்லீம் லீக் 2 பேரும் நீங்கள் வாங்க, விசிகா வாங்க. அதான் இன்றைக்கி அவர் அவர் ஏற்கனவே நம்ம பலமுறை சொல்லியிருக்கோம், அந்த மாவட்ட செயலர் தான் எல்லாத்துக்கும் காரணம், நான் ஒண்ணுமே இல்லப்பான்னு சொல்லி ஜெயிச்சவர் தான் வாணியம்பாடி எம்எல்ஏ. அப்போ அவங்க மாதிரிலாம் கூப்பிட்டு பண்ண ஆட்சி கவுக்குது எவ்வளோ நேரம் ஆகும்? அதனால் இது எல்லாத்துக்குமே வந்து தயாராகத்தான் இருக்கணும். 6 மாதம் இந்த நம்பிக்கையில் தான் இருக்காங்க. இந்த 6 நம்பிக்கையில மாசத்துல போவோம். ரைட்ண்ணே. இறுதியா என்னோட கேள்வி என்ன, உச்சநீதிமன்றம் இன்னைக்கு கொடுத்துருக்க தீர்ப்பு மனு தள்ளுபடி, மேகதாது அணைக்கு எதிரான மனு தள்ளுபடி. இது வந்து என்னன்னா போட்டிருக்க தம்ப்லைனே உச்சநீதிமன்றம் தமிழகத்துக்கு கொட்டு, உச்சநீதிமன்றம் தமிழகத்துக்கு எதிரான தீர்ப்பு வழக்கு அப்படி இப்படின்னு சொல்லி போட்டு தம்ப்லைன் போட்டிருக்காங்க. இது மறுசீராய்வு பண்ணுறக்கூடிய விஷயம் தான், அதை வரையறை பண்ணக்கூடிய இந்த என்ன சொல்கிற கொட்டேஷன் உண்டான வேலையை தான் ரெடி பண்ணுறாங்க. இதில் எந்த தப்பும் இல்லைப்பா, நீங்கள் நிப்பாட்டுக்குப்பான்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க, தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. இது சரியா இந்த தள்ளுபடி, இது எப்படி இல்லை, பார்க்கலாம்? அதுக்குள்ள தள்ளுபடினா பல வகைப்படும். உங்கள் மனு வந்து சரியில்லை, நீங்கள் மறுபடியும் போடுங்க, சரியாக போடுங்கன்னு சொன்னாலும், மனு வாபஸ் வாங்கினாலும் அது தள்ளுபடியாக தான் எடுக்கப்படும். அதனால் அந்த 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 வழக்குக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு தெரியல. இவ்வளவுக்கும் காரணம் போன திமுக அரசு. அப்போ ஒரு தடவை தள்ளுபடி ஆச்சுல, நம்ம பேச. ஆமாம், இது இவர்களுடைய அமைச்சர்கள் இடி கேஸ் அந்த கேஸில் காமிக்கிற சட்ட நுணுக்கங்களை இதில் 10% கூட மேகதாட்டு அணையோ காவிரி பிரச்சனையோ காட்டல. அதெல்லாம் ஜெயலலிதா தான் சட்ட போராட்டம்லாம் வலுவாக நடத்துனது. ஜெயலலிதானா அலறுவாங்க, வலுவான வழக்கறிஞரை வச்சு அவங்க நேரடியாக கண்காணித்து பண்ணாங்க. இங்கே தான் தெரியுமே. அதனால் நீங்கள் வந்து சரியாக பண்ணாதவுடைய விளைவு தள்ளுபடி. இப்போவும் சரியாக பண்ணாது தான். இதற்கு பிறகு இவர்கள் இதை எடுத்து எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரில. இவர்கள் இதில் சட்ட வல்லுநர்கள் குழு எப்படி இருக்குன்னு தெரியல. போக போக தான் தெரியும். அதனால் இவர்கள் இந்த வழக்கை இந்த இந்த பிரச்சனை என்னான்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். புரிஞ்சிட்ட அப்புறம் தான் இவர்கள் அதில் மறுபடியும் என்ன பண்ண முடியுன்றது சட்ட ரீதியாக பார்க்கணும். ஆனால் காவிரி அந்த மேலாண்மை இதில் வாரியத்தில் என்ன இதுன்னா, ஒரு இருக்கிறது அப்படி இருக்கணும். நீங்கள் புதுசாக எதாவது கட்டணுன்னா 2 எந்த மாநிலத்துலேயும் நீங்கள் பர்மிஷன் வாங்கணுன்றது தான். இவங்களோடய கலந்து பேசி ப்ளஸ் மேலாண்மை வாரியமாக சேர்ந்தா முடிவு எடுக்கணும். தன்னிச்சையாக அவங்க பண்ணுறதெல்லாம் முடியாது. இன்றைக்கி டிகே சிவகுமார் பல தடவை இதை சொல்லியிருக்காரு. ஆமாம், அப்போல்லாம் திமுக கண்டுக்கவே இல்லை. இந்த பிரச்சனையை முத்த விட்டுட்டு, இப்போ பிரச்சனை இல்லை, இது ஒரு பிரச்சனை, இதுக்கும் சேர்த்து நீ பார்த்துக்கோ, பெரிய ஆர்ப்பாட்டம் அப்போ இருக்குங்கிறீங்க. தள்ளி விட்றாங்க. ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணுவாங்க. இதுதாங்க எம்ஜிஆருக்கு நடந்தது. மாணவர் போராட்டம், போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டம், போலீஸார் போராட்டம், விவசாயிகள் போராட்டம், போலீஸ் போராட்டம் நடத்துச்சு. தமிழகம் முழுவதும் போலீஸார் சங்கம் கேட்டு போராட்டம் நடத்தினாங்க. அதனால் இது எல்லாமே நடக்கும். அதற்கெல்லாம் வந்து பண்ணணும். இன்னொன்று, சட்டம் ஒழுங்கில் இரும்பு கரம் கொண்டு அடக்குவோன்னா, அது குற்றவாளிகளை மட்டும் இல்லை, அதிகாரிகளையும் கரெக்டாக பண்ணணுன்றது தான். நீங்கள் உட்காந்துட்டு இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா வேலை ஆகாது. சட்டம் ஒழுங்கு சரியான அதிகாரிகளை போடணும். அதுக்கு இவர் சொல்கிறாரு, அவர் சொல்கிறாருலாம் பார்க்கக்கூடாது. யார் ஆப்டான ஆளுன்னு பார்த்து போடணும். நம்ம பண்ணால் தான் பண்ண முடியும். கண்டிப்பாக. இல்லாட்டி நடக்காது. ஒரு ஏரியாவில் ஒரு இன்ஸ்பெக்டர் ஸ்ட்ராங்காக வந்துட்டாருன்னா அந்த ஏரியா கட்டுப்பாட்டில் வந்துடும். நீங்கள் ஒரு ஊழல் செய்யணும் கூப்பிட்டு இன்னொரு ஆளை தூக்கி போட்டிங்கன்னா, அவர் வந்தோன்னே அவர் எவ்வளோ வாங்கினாரு, எனக்கு அதோட கொஞ்சம் கூட கொடுக்க சொல்லு அப்படின்னா, அப்படியே தான் நிலைமை தொடரும். அப்போ டிஎஸ்பி லெவலில், இன்ஸ்பெக்டர் லெவல்லையும் ஸ்ட்ராங் பண்ணணும். நல்ல டிஎஸ்பிகள், நல்ல இன்ஸ்பெக்டர்லாம் இருக்காங்க. சரியான ஆளை பார்த்து போடணும். கண்டிப்பாக. ரொம்ப முக்கியம். மிக்க நன்றி. நேரத்துக்கு நன்றி.